ஞானகுரு. நான் மரபொழி மருத்துவர் மற்றும் மரபொழி ஜோதிடர். ஸோ ஆஸ்ட்ராலஜி, டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அண்ட் அக்குபஞ்சர் சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே மாம்பாக்கம் சென்னையிலேருந்து வரேன். இவர் சம்பத் சுப்பிரமணியம் ஐயா வந்து இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நான் அதை பற்றி அறிவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தாங்க. நல்ல விஷயம், அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நல்லா அற்புதமாக கனெக்ட் ஆச்சு. நாங்கள் அனுபவிச்சிட்ருக்கிற வாழ்க்கை முறை வந்து நல்ல அற்புதமாக சரியான பொருந்தியது. அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, அமைப்பு எல்லாமே நம்ம என்ன மாதிரி தன்மைகளில் இருக்கோம், என்ன மாதிரி அனுபவிச்சிட்ருக்கோன்ற விஷயங்களை முழுமையாக அந்த பொருத்தி பார்க்க முடியுது. நம்ம வாழ்க்கை, நம்ம வசிக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய தன்மைகளும் அதை கண்டிப்பாக அதை சரியாக நிரூபிக்குது. ஸோ இவ்வளோ நாளாக எதனால் இந்த பிரச்சனை வந்ததுன்னு யோசிச்சுட்டு இருந்த சில விஷயங்களுக்கெல்லாம் விடை கிடச்சிருக்கு. அது சம்மந்தப்பட்டபடி நிறைய விஷயங்கள் நல்ல தெளிவு கிடச்சிருக்கு. ஸோ அதை எப்படி சரி பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும்னு என்கிட்ட நிறைய வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து எனக்கு சொல்யூஷன்ஸ் தரத்துக்கு உண்டான நிறைய தெளிவு கிடச்சிருக்கு. ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்ற விஷயம், அது அற்புதமான மாற்றம் நடக்கும் நம்புகிறேன். ஸோ அது நான் எல்லாருக்கும் சொல்லி, அது அனுபவ ரீதியாக வந்து அதன் பிறகு அனுபவத்துலேருந்து நான் சில விஷயங்கள் சொல்லணும். இப்போ வரைக்கும் கேள்வி ஞானமாக இருக்குது, நான் அனுபவத்துலேருந்து சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அடுத்தது நன்றி. I'm Usha. I stay abroad. I keep coming and going. ரொம்ப நாளாகவே அவரோட வீடியோலாம் பார்த்துட்டே இருப்பேன். I just had an opportunity to join this class and learn more about வாஸ்து. பட் வாஸ்துவில் வந்து இவ்வளோ டீப்பாக இருக்கும், அர்த்தங்கள் இருக்கும்னு இங்கே பர்சனலாக வந்து தான் தெரிஞ்சுட்டேன். இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அவர் சொல்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம we want to apply it in our personal life and see to it we rectify some of the mistakes. எனக்கும் 2-3 வீடெல்லாம் விற்கணும். ஸோ இவரோட கிளாஸில் நிறைய கற்றுண்டேன். அதுபடி I think I will follow, not that I will think, I want to follow that so that we reach to a better heights and better living. It is highly useful and there is no parallel to his teaching. ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லித்தரா, எக்ஸாம்பிள்ஸ்லாம் வேறு விதமாக காட்டிட்டாக்கா ஸோ தட் வி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெஜிஸ்டர் இன் அவர் மைண்ட். I will vouch to anyone to join this class, but it is one of the best. Thank you. வணக்கம், நான் எம்டிசி டிரைவர். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். பிஎம்கே வாஸ்து டாக்டர் சம்பத் சார் கிட்ட படிக்கிறேன். இப்போது நான் யூடியூப் மூலிமா தான் இவருக்கு எனக்கு அனுகமாச்சு. எனக்கு வந்து நான் 10 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கேன். அது வந்து வடகிழக்கு படிக்கட்டில் இருக்கேன். அப்போது இந்த பாதிப்பு வந்து எனக்கு இதுதான் பாதிப்புன்னு எனக்கு தெரியாது. நான் என்னால் சரியாக வேலைக்கு போக முடியாது, என்னால் டிரைவிங் பண்ண முடியாது, எந்த ஒரு இதுவும் முன்னேற்றமும் கிடையாது. கடன் 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 இப்படி தான் கடனே ஓடிக்கிட்டு இருந்தது. சமீபத்தில் ஐயாவுடைய வீடியோ பார்த்து நானே வீடு வாடகை மாறிட்டேன். யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். ஆனால் அதில் 50% எனக்கு தெளிவு கிடைச்சிது. சரி, இதில் இவ்வளோ தெளிவு கிடைக்கும் போது நம்ம நேரில் பயிலணும். நேரில் போயிட்டா அப்போ நம்மளுக்கு 100% கிடைக்கணும்னா இப்போ இவர்கிட்ட நான் வந்து வாஸ்து கற்றுக்கணும். வெளியில் படிக்கிறேன் இல்லையா, என் வீட்டுக்கு நான் சரி பண்ணணும். சொந்த வீடு கட்டும் போது நான் அது வாஸ்து பிரகாரம் கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்து இந்த அகாடமியில் வந்து சேர்ந்தேன். சேர்ந்த பிறகு தான் தெரியுது, ஒரு வீடுனா ஆன்மீகத்தை விட தாண்டி அதிகமாக இருக்குது. நான் ஆன்மீகம் தான் பெருசுன்னு நினச்சேன். ஆன்மீகத்தில் போனால் எல்லாம் சரியாயிடும், எல்லாம் மாற்றிடலாம், எல்லாம் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் ஆன்மீகத்தில் போய் சரியாகலை. ஆனால் இவர் சொன்ன கரன்ஸில் நான் யூடியூப் மூலிமா ஒரு சின்ன மாற்றம் வீடு மாற்றினேன். இப்போ தலையில் இந்த பாரம் வயிற்றுக்கு வந்திருக்கு. இப்போது அது காலுக்கு போனோன்னா இன்னும் நான் இவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு அந்த வீட்டு மூலிமா நான் இன்னும் வாடகை வீடோ இல்லை சொந்த வீட்டுக்கோ போகும்போது அதை சரி பண்ணிவிட்டு இன்னும் நான் வாஸ்துவில் இன்னும் எவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஐயாவை ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஐயாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னோடய பேர் விவேக். நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையிலேருந்து வரேன். நான் சம்பஸ்தார் வீடியோ வந்து ஒரு 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன் யூடியூப்பில். இப்போ ஒரு ஆகாஷ் பேட்ச் கிளாஸ் போயின்னு இருக்கு, வாஸ்து கிளாஸு. இந்த வாஸ்து வகுப்பு நான் வந்து ஒரு வாஸ்து பற்றி ஒரு அடிப்படை இது கூட எங்களுக்கு தெரியாது. அதனால் சரி சாரோடைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் நம்ம அந்த வாஸ்து இது பற்றி தெரிஞ்சுக்கலான்னு தான் இந்த ஆகாஷ் பேட்சோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்த பிறகு அவர் நடத்தின கிளாஸ்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ புரிதல் வேணுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு புரிதல் இருந்திருக்கு. அதனால் சாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். வணக்கம், நான் வந்து திருவள்ளூர்லேருந்து வந்திருக்கேன். நான் சம்பத் சார் வீடியோ வந்து ஒரு 1 இயராகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவர் சொல்கிறது விஷயத்தில் வந்து எனக்கு வாஸ்துனா என்னென்னு அடிப்படையே தெரியாது.
அவர் சொல்கிற வீடியோஸை ஃபாலோ பண்ணால் நான் அது வந்து அப்ளை பண்ணியும் பார்த்துருக்கேன். அவர் சொல்கிறத வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்ளை பண்ணி பார்த்ததுல எனக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுறதுனால இந்த வாஸ்து வந்து கற்றுட்டு நம்ம இன்னும் நம்ம பசங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து கற்றுன்னு இருக்கேன். எனக்கு வீட்டில் என்ன பிரச்சனைனா, ஈசானிய மூலையத்தில் வந்து பூஜை அறை இருக்குது, அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு சார். அந்த கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது எனக்கு ஈசானி மூலையில் வந்து கோயில் இடம் இருக்குது, கோயில் வீடு ஒரு பாயடைஞ்ச கோயில் இருக்குது, அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு வந்து நான் கற்றுன்னு இருக்கேன். இந்த இடத்துல வந்து சார் மூலிமா கற்றுன்னு இருக்கேன். அடுத்து வந்து படிக்கட்டும் எனக்கு வந்து நீச்ச வாசல் உள்ள என்ட்ரன்ஸ் இருக்குது, எனக்கு அதையும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த வாஸ்துவை வந்து கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறேன். ஏன்னா என்னுடைய ஜென்ரேஷனுக்கு இன்னும் நல்லா கிளியராக தெரியணும், வாஸ்து வந்து இன்னும் எனக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக நான் கற்றுட்டு மேலும் இந்த வாஸ்து வகுப்பை தொடரலான்னு இருக்கேன். வணக்கம், என்னோடய பேர் தனராஜ். நான் குடுவாஞ்சேரி சென்னையிலேருந்து வரேன். ஸோ சம்பத் சுப்ரமணியம் சார் வந்து எனக்கு ஒரு 6 மாதமாக தான் தெரியும். யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். 3 வருஷமாக என்னோடய அம்மா வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க சாரோட வீடியோஸ் எல்லாத்தையுமே. அது மூலயமா வந்து நிறையா விஷயங்கள் வீட்டில் என்னென்ன வாஸ்து பிரச்சனைனால அனுபவிச்சுட்ருக்கோம், அது எல்லாமே ஒரு 4-5 பிரச்சனையை சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ணதில் எங்களுக்கு அதனால் நல்ல மாற்றங்களும் நடந்தது. ஸோ இந்த மாற்றத்தினால இதை நான் படித்தும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து இங்கே படிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கேன். ஒரே நாள்லேயே வந்து இத்தனை நாள் நான் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணேன், ஸோ கரண்ட்டாக என்ன நடந்துகிட்ருக்கு, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பேசிக் லெவல்லேருந்து கற்றுட்ருக்கேன். ஸோ இன்னமும் இதை நல்லா கற்றுப்பண்றது என்னோடய இது. தேங்க்யூ. நான் ஓஎம்ஆர்லேருந்து வரேன். ஆக்சுவலாக ஒரு 1 இயராக சாரை வந்து எனக்கு அவரோட டெம்பிள் ட்ரிப்பெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். 2 நாளையில் வாஸ்துவை வந்து அருமையாக இவர் வந்து எடுத்து இது பண்ணுறாரு. நான் இவருடைய அட்வைஸன் படி நான் வந்து சில ஒர்க்கெல்லாம் வந்து என்னோடய வீட்டில் பண்ணும்பொழுது அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 20 வருடமாக நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வந்து ரெமெடி கிடச்சிருக்கு. அதனாலே இவர் வந்து ஒரு லிவிங் காட் அப்படின்னே வந்து என்னுடைய மனசு வந்து இது பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இவரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்க, அதாவது கடவுள் எப்பயுமே நேராக வந்து உதவி பண்ண மாட்டார், யார் மூலியமாவது வந்து தான் பண்ணுவார். அந்த ஒருத்தர் வந்து கண்டிப்பாக சம்பத் சாருங்கிறத வந்து நான் மனப்பூர்வமாக வந்து நம்புகிறேன். இவர் வந்து ஒரு லிவிங் காடு. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து இவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்க, கஷ்டம் எல்லாருக்குமே இருக்குது, ரொம்ப அதிகமான கஷ்டங்கள்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். நம்மளை ஃபாலோவர்ஸ், நம்ம குழந்தைங்க எல்லாத்தையுமே ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் 2 நாள் கிளாஸாக இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாஸ்க்காக நான் வந்தேன். அது அருமையாக நிறைய கவர் பண்ணுறாரு. இந்த 2 டேஸில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் எல்லாமே கவர் பண்ணுறாரு, டெமோவாக காட்டுறாரு. அதுதாங்க ஹைலைட்டே, அதுதான். எல்லாமே டெமோவாக காட்டி நமக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ லோயர் பேசிக் கிளாஸ்லேயே இப்படி பண்ணும்பொழுது ஹையரில் இன்னும் அதிகமாக இருக்கும். இன்னும் நம்ம நிறையா வந்து நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நான் நிறைய பேருக்கு நான் வந்து இதை சொல்லி எல்லாருமே வந்து வாஸ்து கிளாஸ், ஏன்னா ஜாதகத்தை விட வாஸ்து வந்து இன்னும் பெட்டர் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். வணக்கம், நான் ஓசூர்லேருந்து வரேன். இங்கே சார்கிட்ட வாஸ்து கிளாஸ் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன். சார் நல்லபடியாக ப்ராக்டிக்கலாக நல்லா புரிகிற மாதிரி நல்லா வேறு எங்கேயும் இது மாதிரி கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. யாராவது வந்து விருப்பப்பட்டு நல்ல முறையில் கற்றுக்கிட்டு போயிட்டு பலன் பெறலாம். யாராவது விருப்பம் இருக்கிறவங்க வந்து கற்றுட்டு போங்க.